ஹலோ ஹேர் சைன். எஸ், இது உங்களுக்கு வீக்லி செக்ஷன் தான். நம்ம பார்ப்போம் இந்த வீக் எப்படி போகுது அண்ட் ஏதாவது ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதா. டென்த்துக்கு பக்கத்தில் 9 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி, த ஃபூலோட எனர்ஜி, 4 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி. இந்த ஃபேமிலி அண்ட் கரியரை வச்சு இருக்குது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இந்த பாட்டம்ல த சன்னோட எனர்ஜி தெரியுது. பேசிக்லி எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, உங்களுக்கு யூனிவர்ஸ் சப்போர்ட் கொடுக்காங்க உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுறதுக்கு. சரியா? மேபி இந்த வீக்ல நீங்க ஏதாவது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுறத உணரலாம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சரண்டர் பண்ணிருக்கீங்க கடவுள்கிட்ட, அவங்க உங்களுக்கு அது ரிவார்ட்ஸா கொடுக்காங்க. சரியா? மேபி இது உங்க கரியரை பத்தி இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை பத்தி இருக்கலாம். ஏதோ சரண்டர் எனர்ஜி இருக்குது. சரண்டர் எனர்ஜி இருக்கிறத பத்தி நான் பேசுறேன். நீங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. நான் என் சைட்ல இருந்து எவ்வளவு முடியுமோ நான் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜில நீங்க இருந்திருந்தீங்கன்னா எஸ், அது உங்களுக்கு கிடைக்குது. ஜாப் கிடைக்கிறதா கூட இருக்கலாம், பிகாஸ் நியூ பிகினிங்கான கார்டு இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி எமோஷ்னலி உங்களுக்கு கிடைக்கும். மேபி நீங்க இந்த தடவை கொஞ்சம் எமோஷ்னலி அல்ல கூட செய்யலாம் இந்த வீக். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. லவ் இல்லைன்னா ரொமான்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இது உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கலாம், உங்க ஃபேமிலி கிட்ட இருந்திருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து இருக்கலாம். எஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்குது. சரியா? விடாமுயற்சிங்கிற மாதிரி தெரியுது. 10 ஆஃப் பென்டிகல்ஸ் மணி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது உங்களுக்கு 10 நம்பர் நல்ல மணி ஷவர் மாதிரி. அதாவது உங்களுக்கு மணி ஏதாவது ரூபத்துல கிடைக்கலாம். இல்லைன்னா உங்க ஃபேமிலிலயே உங்களோட குழந்தைங்க இருக்கலாம், ரைட்? அவங்க த்ரூவாக கூட உங்களுக்கு இப்படி கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஏதாவது மணி லெவல்ல கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுவீங்க. ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது, இது ஜாப் கூட இருக்கலாம். உங்க குழந்தைங்களுக்கு ஜாப் வேணும், நல்ல கரியர் வேணும், ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா கிடைக்க சான்சஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப் ரீசன் எனக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்குது. சரியா? 2 ஆஃப் கப்ஸ் கூட 10 ஆஃப் கப்ஸ்க்கான கார்டு வந்திருக்கு. ஃபேமிலி கூட ஏதாவது டைம் ஸ்பெண்டிங், இல்லைன்னா டிராவல், இல்லைன்னா கொஞ்சம் ப்ரைவசி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இதுல தெரியுது. சரியா? 5 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி என்னது? ஏதோ சப்போர்ட் கிடைக்குது உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. அதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுத்துருப்பாங்க, பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபைனான்சியலி ஏதாவது உங்களுக்கு தோணுது, எஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இப்போ என்னால முடியல, அந்த மாதிரி ஏதாவது நினைச்சீங்கன்னா அதுக்கான ஏதாவது ஆஃபர் கொடுப்பாங்க. மேபி ஒர்க் கொடுக்கலாம், உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. சரி, ஏதோ ஒன்று டிஸ்டன்ஸ் தெரியுது, ஏதோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குது. மேபி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியுது. மேபி இது உங்க ஜாப் கரியர் ரிலேட்டடா கூட ஏதாவது டிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம். இல்லைன்னா உங்க பார்ட்னர் கிட்ட இருந்துச்சுன்னா எஸ் டெஃபினட்டா. இல்லைன்னா உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா அது ஒரு லவ் கனெக்ஷன், எமோஷ்னலி கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? மேரேஜ் லைஃப்பை பத்தி இல்லைன்னா மேரேஜை பத்தி நிறைய யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வர சான்சஸ் இருக்கு. மைட் பி இது இந்த வீக்கா இருக்கலாம், இல்லைன்னா இந்த மந்த்ல இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சோல்மேட் வைப்ஸ் தெரியுது 2 ஆஃப் கப்ஸை வச்சு. சரியா? இது ஏதாவது ஃப்ரெண்டுக்கு த்ரூ அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் எனக்கு இங்க நிறைய தெரியுது. சரியா? அண்ட் எஸ், எனக்கு இங்க தெரியுறது ஃபைனான்ஷியலை வச்சு நீங்க ஏதாவது மிச்சம் பிடிக்கணும், இல்லைன்னா சேவிங்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கிறது நல்லதுதான்.
ஃபோர் ஆஃப் பென்டிக்கல்கான எனர்ஜி. சேவிங்ஸ் மஸ்ட் தேவைதான். எஸ், நமக்கு நம்மளை விட மற்றவங்களுக்கு ஏதாவது போயிடுமோ அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருந்துச்சுன்னா, அதாவது இது கன்ஜூஸ்க்கான கார்டு தான். நமக்கு தேவைன்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு இன்டென்ஸ் இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் கிடையாது, அது ரிலீஸ் பண்ணணுமா, சரியா? கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்தாதான் அது கிடைக்கும், அதுவும் ஒரு எனர்ஜிஸ். எஸ், நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுக்கறதுக்கான எனர்ஜிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு எமோஷனலி ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, சரியா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு 10 டேஸ்ல தெரியுது, சரியா? ஒரு சிலவருக்கு 10 டேஸ்ல ஏதாவது குட் நியூஸ் கிடைக்கல, ஏதாவது எனக்கு தெரியுது. பிகாஸ் கரியர் ரொம்ப ஃபோக்கஸ்டா எனக்கு தெரியுது. கரியர், ஃபேமிலி லைஃப், விஷ் வச்சு நீங்க நிறைய ப்ரேயர் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் 9 ஆஃப் கப்ஸ் வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்கான கார்டு தான். ஒரு சில பேருக்கு தெரியுது ஜாப் ஏதோ தேடிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க படிச்சது ஏதோ, வேலை பார்க்கறது ஏதோ, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், அதுவும் கிளியர் ஆகும். மேபி அதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமா, நீங்க படிச்சது ஏதோ அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தெரியுது, சரியா? பிகாஸ் சரண்டர் பண்ணிருக்கீங்க நீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஹாப்பி ஃபேமிலி லைஃப், சரியா? இந்த வீக் ரொம்ப ஹாப்பியா போகுது உங்க ஃபேமிலி லைஃப்ல எனக்கு. அதே இது கரியருக்கும் பாருங்க 10-10 வருது. ஏதாவது விஷ் வைக்கன்னா மேபி இது தோணுது உங்களுக்கு, நான் இப்ப சொன்னேன் ரைட், நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும்னு. இது உங்க ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கலாம், சரியா? இது எப்போ பாக்கீங்களோ 10-10 நம்பர், அப்போல இருந்து நீங்க நினைச்சுக்கோங்க, எஸ் உங்களுக்கு வந்து உங்க கரியர்லயும் உங்க ஃபேமிலி லைஃப்லயும் ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைங்க, சரி? அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தெரியுது. யாராவது ஒரு சில பேர் இதுல மேரேஜ் அட்டென்ட் பண்ணதுக்கோ, இல்லைன்னா செரிமனி ஏதாவது அட்டென்ட் பண்ணதுக்கோ, இல்லை ஷாப்பிங்கோ, அந்த மாதிரி சின்ன சின்ன எனர்ஜிஸ் தெரியுது, போகலாம். அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் கிடைக்குது. இல்லைன்னா இப்ப இந்த தடவை சேலரி வந்திருக்கு, எஸ் நம்ம வேலை இது பார்க்க போவோம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது வே காட்டுவாங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒர்க் பிளேஸ்லயே நீங்க இருக்கீங்கன்னா எஸ் உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக போகுது. பிளஸிங் ஷவர் இருக்குது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், என்ன கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். இந்த ஃபூல், அகைன் இந்த ஃபூலோட எனர்ஜி, எதையும் நீங்க பார்க்க மாட்டேங்கீங்கன்னு நினைக்க, உங்களை பார்க்க சொல்றாங்க. Wow, the judgment. Okay, God blessings. The Devil. ஏதோ ஒரு பவுண்டரி பண்ணணுமா உங்களுக்கு, ஹெல்தி பவுண்டரி. அதாவது ஹெல்தி பவுண்டரினா என்னது, ஏதாவது கெட்ட அடிக்ஷன்ஸ் இல்லைன்னா பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். ஏதாவது கெட்ட அடிக்ஷன் இல்லைன்னா பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். நீங்க பாருங்க, ஏன்னா எனக்கு இங்க டெவிலோட எனர்ஜிஸ் அதுதான் சொல்லுது. இது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லேசினஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப கிரீடி எனர்ஜில இருக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குதுன்னா அவங்க தேவையை பூர்த்தி பண்ணதுக்காண்டி உங்க கூட கனெக்ஷன்ஸ்ல இருக்கலாம். ஒரு பவுண்டரி பண்ணி வைங்க, இதுக்குள்ள நீ வரக்கூடாது, இதுக்குள்ள நான் உன்னையும் அலோவ் பண்ண மாட்டேன், சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா நீங்க மத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கீங்கன்னா, அதாவது நீங்க மத்தவங்க கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு கிரீடி எனர்ஜில இருக்கீங்கன்னா எஸ் ரிவர்ஸ்லயே இருக்கலாம். அதுல ஒரு ஹெல்தி பவுண்டரி போட்டு வைங்க. டிமாண்ட் அதிகமா இருக்குதுன்னா எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னா எஸ் அதுக்கு ஒரு ஹெல்தி பவுண்டரி பண்ணி வைங்க, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது ரிவர்ஸ்லயே இருக்கல, பிகாஸ் டெவிலோட எனர்ஜி அதுதான். உங்கள்ட்ட இருந்துதான் கரெக்ஷன் ஸ்டார்ட் அப் ஆகும். அதாவது உங்களை நீங்க கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் பர்சன் டிஸ்டன்ஸ்ல போவாங்க, ரைட்? நெகட்டிவிட்டி டிஸ்டன்ஸ்ல போகும். உங்களை நீங்க பாசிட்டிவ் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டபுள் டைம், பிகாஸ் ஃபூல் கார்டு வந்து சுன்னியோட எனர்ஜி, ஓகேவா? ஜீரோ ஒண்ணுமே இல்லை. இதுல பாருங்க, நீங்க இந்த பர்சன் வந்து பஞ்சாரா வைப்ஸ் மாதிரி. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், வில்லேஜ்ல இருந்து
இப்ப வில்லேஜ்லயே நல்லா மாடர்ன் சிட்டியா தான் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னு காண்டிதான் சொல்றேன். அதாவது படிக்காத யாராவது வராங்க சிட்டி ஏரியால, அவங்க எப்படி தெரிவாங்க? நான் இது யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. எஸ், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காண்டி சொல்றேன். மத்தவங்க வந்து அவங்கள எப்படி பார்ப்பாங்க? ஒரு டிஃப்ரெண்ட் வேல பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்க டிஃப்ரெண்டா தெரிவாங்க, ரைட்? சிட்டி இதுல வரும்போது ஈஸியா அவங்கள ஏமாத்தலாம், ஈஸியா அவங்கள மேனிப்புலேட் பண்ணலாம், ஈஸியா அவங்கள ஏதாவது டார்ச்சர் பண்ணலாம், எது வேணாலும் இருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா திங்ஸ். சரியா? அதே இது நீங்க சேம் சிட்டில இருக்கிற மாதிரியே நீங்க உங்கள மாத்திக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் விசிபிலிட்டிஸ்? அததான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சரியா? ஆனா வந்து இவங்க கிட்ட சிட்டியை கம்பேர் பண்ணும்போது வில்லேஜா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அதிகமா இருக்கலாம் டெஃபினட்டா. மேபி அவங்களோட உடுக்கிற சென்ஸ், பிகாஸ் இதுல பாருங்க பஞ்சாரா வைப்ஸ் தெரியுது. இவங்களோட காஸ்டியூம் வேற இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி டிஃப்ரெண்டா தெரியுது. பட் அவங்கள சரண்டர் பண்ற மாதிரி ஒரு சாமியாரை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க டிஃப்ரெண்டா தெரிவாங்க. அவங்களோட காஸ்டியூம்ஸ் இருக்கட்டும், அவங்களோட கழுத்துல போட்டது, பட் அவங்களுக்கு நாலேஜ் விஸ்டம்ஸ் அதிகமா இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் தெரியுது. உங்களுக்கு கூட விஸ்டம், எக்ஸ்பீரியன்சஸ், நாலேஜஸ் அதிகமா இருக்குது. அதை ப்ராக்டிக்கல்ல நீங்க கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க ரொம்ப உங்க சப்கான்சியஸ் கூட இருக்கீங்கன்னா கான்சியஸ் மைண்ட், அதாவது இந்த 3D வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி வாங்குவோம். பிகாஸ் உங்க சப்கான்சியஸ் வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கும். ஆக்ஷன்ஸ் வந்து கான்சியஸ் மைண்ட் தான் இருக்கும், ரைட்? ஸோ அதை தான் இங்க சொல்லுது. ஏதாவது உங்களுக்கு அப்படி டேலண்ட் இருந்துன்னா அதை ஆக்ஷன்ஸ்ல எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் சரண்டரோட எனர்ஜி அதுதான். பாக்குறவங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியும், பட் ஆக்சுவலி அவங்க டிஃப்ரெண்ட் இல்லை, நம்மளே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான். அதுதான் பேசிக்கலி எனக்கு இந்த கார்ட்ஸ்ல தெரியுது. த ஜட்ஜ்மெண்டோட எனர்ஜி எஸ், ஏதாவது காஸ்மிக் வைப்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் இந்த வீக்ல. இல்லைன்னா ஏதாவது எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நீங்க விட்னஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஜட்ஜ்மெண்ட் கார்டு என்னது? காட் கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. டிவைன் டைம் வந்துடுச்சு உங்களுக்கு. எப்பாடா இப்பதான் 7:30 சனி முடிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன தோணும்? எப்பாடா இப்பதான் உயிர் வந்துச்சு, நமக்கு 7:30 சனியே முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு உயிர் வந்த மாதிரி தோணும், தெரியுமா? அதுக்கப்புறம் இனி நல்ல காலம் வரும். என்ன சனி 7:30 சனி டைம்ல நீங்க பாசிட்டிவா நல்லதை கொடுத்துருந்தாதான் நல்லது உங்களுக்கு போகும்போது பண்ணிட்டு போவோம், ரைட்? அதே மாதிரிதான் எனக்கு ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க கொடுத்த ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டுக்கான ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? காட் அண்ட் யூனிவர்ஸ் எண்ட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். எனக்கு ஓம் தாரா இது கேக்குது. தாராமா கிட்ட நீங்க கனெக்ட் ஆகலாம். நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. தாராமா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க டெஃபினெட்லி. மதர் எர்த் காயா அவங்க. சரியா? அவங்களும் ஒரு அம்மா தேவின்னு சொல்லலாம் நீங்க உங்க இதுல. எஸ், அந்த தாராமா மந்திரம் எனக்கு கேக்குது. ஸோ நீங்க அந்த மந்திரத்தை கேட்டீங்கன்னா மேபி உங்களையே நீங்க ஹீல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு எஸ், ஏதாவது ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் எடுக்கலாம். எனக்கு இந்த வீக்ல நிறைய எனக்கு மெசேஜஸ் கிடைக்கல. பட் எஸ், எனக்கு ரொம்ப ஃபேமிலி வைப்ஸ் நிறைய தெரியுது, கரியர் வைப்ஸ் தான் தெரியுது. ஹெல்த்ல எனக்கு அவ்வளோ ஒன்றும் இஷ்யூஸ் இந்த மாதிரி தெரியல. ஆனஸ்டா சொல்லணும்னா சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஆக்டிவா இருக்குது இந்த வீக் ஓவரால். மற்ற பையில மத்தி நிறைய எனர்ஜிஸ் கிடைக்கல எனக்கு இந்த பைலுக்கு. தேங்க்யூ. ஓகே, உங்களோட டெய்லி பேஸ்ல என்ன வேலையோ அதை பாருங்க. ரூட்டீன் லைஃபை ஃபாலோ பண்ணணுமா? ஆக்டிவிட்டிஸ், இது சாப்பாடு ஐட்டம்ல இருந்தாலும் சரி, உங்களோட வாக்கிங், உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்தாலும் சரி. பிலீவ் இன் த மிரிக்கல்ஸ் நடக்குமா உங்க லைஃப்ல? மிரிக்கல்ஸ் என்னது? திடீர்னாப்ல அதிர்ஷ்டம், திடீர்னாப்ல லாட்ரி, அந்த மாதிரி திடீர்னாப்ல உங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் வர சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர் செல்ஃப்கான மெசேஜஸ் ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றாங்க. இது இன் ஃபியூச்சர்ல நடக்கும். ஓகேவா?
அரோமா தெரப்பி ஓகே. உங்களுக்கு எனர்ஜி, என்சைட்டி, ஸ்ட்ரெஸ், நைட்டு தூக்கம் வர மாட்டேங்க, ஏதாவது ஒரு பயம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அரோமா தெரப்பி எடுக்கிறது நல்லது. ஏதாவது வாசனை தெரப்பி கூட சேர்றது நல்லது. லைக் சாம்பிராணி போடுறதோ அந்த மாதிரி ஏதாவது தெரவி கூட நீங்க வேலை பார்க்கலாம். அது ரொம்ப நல்லதா கொடுக்கும் உங்களுக்கு. இன் அண்ட் யாங்கோட எனர்ஜி, பிளாக் அண்ட் ஒயிட்கான எனர்ஜி, மேபி நீங்க இந்த ரெண்டு லைஃபையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களா இருக்கும் உங்க லைஃப்ல. இன்னும் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி. ஓகேவா? சம்டைம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, சம்டைம் இது உங்க பர்சன் வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் சம்டைம்ஸ் ஸோ ரூட், சம்டைம்ஸ் வெரி எமோஷனல் ஆயிட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மா காளி, எஸ், காளியம்மன் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். எஸ், காளியம்மா கூட நீங்க கனெக்ட் ஆகுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நான் சொன்னேன், உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா காளியம்மனோட அவங்க எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிட்டீங்கனாலே அவங்களோட எனர்ஜிஸ் உங்களுக்கு வரும். எப்படின்னா, அவங்க கெட்டதை பார்த்தோன்னு ரொம்ப கோபப்படுவாங்க, ஆக்ரோஷப்படுவாங்க. அதே குணங்கள் உங்களுக்குள்ளேயே வரும் காளியம்மன் கூட கனெக்ட் ஆகும்போது. நல்லவங்களை பார்த்தோன்னா அள்ளி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குடுக்கிற தன்மை வரும். அந்த குணமும் உங்களுக்குள்ள இருக்கும். அதான் ஸோ ரூட், ஸோ சம்டைம் யூ ஆர் ஸோ ரூட், சம்டைம் யூ ஆர் வெரி எமோஷனல். காளியம்மனோட எனர்ஜிஸும் அதே மாதிரிதான் சிமிலரா இருக்கும். ஸோ அவங்களோட பக்தருக்கும் அதே விஷயங்கள் நடக்கும். பிளஸ் உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருந்து, எஸ் நீ ஏதாவது தப்பு பண்றன்னா முதல்ல உங்களை அடிச்சு திருத்துவாங்க. அம்மா எப்படி திருத்தும்? நம்ம ஏதாவது அம்மா நல்ல அம்மாவா இருந்தாங்கன்னா, நான் சொல்றேன், நல்ல அம்மா நல்ல அப்பா இருந்தாங்கன்னா, எஸ் நம்ம தப்பு பண்றோமா, எஸ் நீ இதுல தப்பு பண்றா, இதை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தப்பா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு திருத்துவாங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல என் பிள்ளைய பத்தி யாருமே குறை சொல்லிடக்கூடாது. அதே ஆக்டிவிட்டிஸ் தான் காளியம்மனும் பண்ணுவாங்க. முதல்ல உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருந்துன்னா அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவாங்க, உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்க கூட யாரெல்லாம் அந்த ஜந்துங்க இருக்கும் தெரியுமா, ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவா கிரீடி எனர்ஜி சொன்னேன், தேவைப்படும் போது வர்றது, திருப்பி ஒட்டிக்கிறது, தேவை முடிஞ்சோன்னு அப்படியே போறது, எஸ்கேப் ஆகுறது, இல்லைன்னா நம்மளை யூஸ் பண்றது, அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம கிட்ட இருந்து பிரிப்பாங்க காளியம்மன். நமக்கு காட்டும். எஸ், நீங்க ரொம்ப மெடிடேஷன் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா அது விசிபிள் ஆகும் உங்களோட மெடிடேஷன் த்ரூ. ஓகேவா? பிகாஸ் நானும் காளியம்மன் கிட்ட கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் அவங்க மெடிடேஷன் த்ரூவா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்ஸை வந்து விசிபிள் பண்ண வைப்பாங்க. உங்க இன்ட்யூஷன் த்ரூவா உங்களுக்கு தெரியும். எஸ், உங்ககிட்ட யார் இப்படி இருக்கா, உங்க பின்னாடி யார் இப்படி பண்றான்னு அது ஆட்டோமேட்டிக்கா விசிபிளா உண்மையை உங்க முன்னாடி கொண்டு வருவாங்க. சரியா? காளியம்மனோட ஒரே பாலிசி, எஸ் நீ ட்ருத்த பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ், அந்த மாதிரி டைமிங்ல உங்களுக்கு நிறைய எனர்ஜி ட்ரெயின் ஆகும். ஸோ அதனாலதான் அரோமா தெரப்பின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், காளியம்மனை நீங்க ஸ்பெஷலா கும்பிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கான இந்த மெசேஜஸ் பாருங்க. கிளியர் அவுட் த டிப்ரெஷன், ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்க. சரியா? அது உங்களுக்கு ரொம்ப சூப்பர் சாய்ஸா கொடுக்கும். பிகாஸ் நான் அதை சொன்னேன், ஏதாவது டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அரோமா தெரப்பி எடுங்க, அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், சில்லுன்னு ஆகும். ரோஸ் ஹீலிங் கூட ஒரு சில பேர் நீங்க பண்ணலாம். எஸ், பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உங்களை ஹீல் பண்ணும். யூ மை டீப் கனெக்ஷன்ஸ், ஏதோ ஒரு பர்சன் உங்களுக்கு சொல்றாங்க, உங்க பார்ட்னரா இருக்கலாம். மேபி உங்க பார்ட்னருக்கு இந்த வீக்ல கூட இந்த ரியலைசேஷன் வரலாம், நீ என்னோட டீப் கனெக்ஷன், நீங்க என்னோட டீப் சோல்மேட். சரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் மூணுமே ரொம்ப பாசிட்டிவானது. எமோஷனலுக்கான கார்டு தான், ரிலேஷன்ஷிப்கான கார்டு. ஓகேவா? மேபி இது உங்க ஃபேமிலி கூட இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட கிட்ஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? லவ்ங்கிறது பொதுவானது. ஸோ அது எல்லாரு கூட இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கிற லவ் வேற, பட் மதர் அண்ட் சன் டாட்டருங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வேற. ரைட்? ஸோ வேரி ஆகும், எல்லாமே தனித்தனியா இருக்கும். எஸ், நீங்க உங்களுக்கு அக்கார்டிங் பாருங்க. டெலிபாத்தி கம்யூனிகேஷன், எனக்கு இது வந்து யூனிவர்ஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. பிகாஸ் ரெண்டு
ரெண்டு விஷயம் வந்திருக்கு, ரெண்டு சரண்டர் எனர்ஜி வந்திருக்கு. நீங்க நிறைய விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜியும் வருது. எஸ், நீங்க ஒரு டிவைன் பார்ட்னர்ஷிப்பா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பாருங்க, லவ், இன்டர்னல் லவ், டீப் லவ், ரொம்ப ரொமான்டிக்கானது, பியோரானது, அன்கண்டிஷனலான லவ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது உங்களுக்கு கிடைக்கும். எஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஜூலை மந்த் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குது. மைட் பி சான்சஸ் இருக்கு இது வந்து அப்கமிங் ஜூலை இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில வரைக்கும் எனக்கு தெரியுது இந்த கரண்ட் ஜூலை மந்த்லயே, அதாவது இந்த இப்ப போச்சுல அந்த ஜூலை மந்தே உங்களுக்கு ஏதோ சிக்னிஃபிகண்டா இருந்திருக்கு. சரியா, இது உங்க கரியர்லயும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட லவ் லைஃப்லயும் இருக்கலாம். இட் இஸ் யோர் மிஸ்டேக். உங்களோட மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், உங்க பார்ட்னர் சொல்றாங்க அப்படி இருந்துச்சுன்னா எஸ், உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கணுமா. மேபி உங்களை பிளேம் பண்றாங்க உங்களுக்கு. இது உங்க பார்ட்னர் மட்டும் இல்ல, ஃபேமிலி கூட இருக்கலாம். பாருங்க, யாரோ உங்களை பிளேம் பண்றாங்க, ஏதோ உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குதா. எஸ், இதே மிஸ்டேக் உங்க பார்ட்னர் கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட பேசி சால்வ் பண்ண பாருங்க. நீங்க நான் இப்படி இப்படி இது பண்ணேன், இது நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்லயே இருக்கல, இது அவங்க மேல இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இப்படி இப்படி இருந்துச்சு, இப்படி இப்படி நடந்துச்சு, எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நல்ல மூட பார்த்து, மேபி எனக்கு தோணுது இந்த வீக்ல நல்ல மூட்ல இருப்பாங்க, பிகாஸ் எனர்ஜிஸ் அப்படிதான் தெரியுது. அகைன் டெலிபதி கம்யூனிகேஷன். ஒரு சில பேரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா டெலிபேத்திக்கல் வழியா உங்களோட மெசேஜ் உங்க பார்ட்னருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. 30 days தெரியுது. சரியா, 30 daysல மேபி அவங்க ரிட்டர்ன் வரலாம். இது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ், எல்லாருக்கும் கிடையாது. சரியா, மேபி அவங்க வாட்டர் சைனா இருக்கலாம், பிகாஸ் எனக்கு வாட்டர் தெரியுது. உங்க பார்ட்னர் வாட்டர் சைன் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நீங்க இதை அனுப்புங்க. வாட்டர் இல்லைன்னா எர்த் சைன் கூட இருக்கலாம். பாருங்க, அவங்களோட சன், மூன், ரைசிங், நார்த் நோடு எது வந்து நேம்க்கு இருப்பாரு, எது இருந்தாலுமே அதுக்கு அக்கார்டிங் நீங்க பாருங்க. எனக்கு அப்படி தெரியுது, வாட்டர் சைன் இல்லைன்னா எர்த் சைனா இருப்பாங்க. அவங்க 30 daysல உங்களுக்கு ஆகலாம் அப்படின்னு சொல்லி டெலிபேத்திக்கலி உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. மேபி அவங்களும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருக்கலாம். இது ஒரு சைன். சரியா, டெலிபேத்திக்கலி முதல்ல உங்க மைண்டை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் மஸ்ட். அதுக்கப்புறம் தான் நீங்க டெலிபேத்திக்கலி கனெக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். டெலிபேத்திக்கல் ரொம்ப சோல் டு சோல் கான்வர்சேஷன் நடக்கும். ஹெல்த், ஹெல்த் வந்து மஸ்ட். எனக்கு ஹெல்த்தியா இருந்த மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணலாம். ஹெல்த் மெயின் ஃபோக்கஸ்டா இருக்கும். மேபி நீங்க வந்து உங்களோட பியூட்டியை இப்போ பார்க்க போறீங்களா இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடா இது பிசிக்கல் ஃபார்ம்ல எனக்கு தெரியுது. மேபி நீங்க தின்னா இருக்கீங்கன்னா ஃபேட் ஆகணும், ஃபேட்டா இருக்கீங்கன்னா தின் ஆகணும். உங்க பாடியை மெயின்டைன் பண்ணணும், உங்களோட ஹேரை மெயின்டைன் பண்ணணும், உங்க பியூட்டியை மெயின்டைன் பண்ணணும், உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது வைப்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி தெரியுது. ஐ எம் பிஸி மை டார்லிங், உங்க பார்ட்னர் சொல்றாங்க. அவங்க மேபி கொஞ்சம் பிஸியா இருப்பாங்களா இருக்கும். ஸோ இட்ஸ் ரீசன். டிஸ்டன்ஸ் கேட்குது. யாராவது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, இல்லைன்னா டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்களா உங்க ஃபேமிலியை விட்டு. பாருங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டோன்ட் கோ ஃபார் ஃப்ரம் மீ மை ஹபி. எஸ், இது ஆல்ரெடி வந்துச்சு, ஒரு ரீடிங்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபயர் சைன் கூட வந்துச்சு. மேபி இது ஃபயர் சைன் உங்க பார்ட்னரா இருக்காங்களா பாருங்க. ஃபயர் சைன்னா லியோ, சாஜிடேரியஸ், வேற ஏரிஸ். அவங்க மேபி உங்க பார்ட்னரா இருக்கலாம், பிகாஸ் அந்த ரீடிங்ல இதே மெசேஜ் வந்துச்சு. ஏதோ ஒரு ஃபீமேல் சொல்றாங்க. எஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன். எஸ், அகைன் நான் சொன்னேன், ஏதோ பிளஸிங்ஸ் வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது உங்களுக்கு. சரியா, கம்ப்ளீஷன் கொடுக்குது இந்த வீக்ல. ஏதோ நீங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க. கிராட்டிடியூட் ஷோ பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு விஷ் வந்தது கிடைக்குதோ, பிகாஸ் இங்க நான் இருக்கு, நன்றி உள்ளது. நீங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ணது மேபி உங்களுக்கு அது ரிட்டர்ன் கிடைக்குது. சரியா, எது துருவாவது. மெடிடேஷன் நான் சொன்னேன் உங்களுக்கு. எஸ், மெடிடேஷன் மஸ்ட். டெலிபேத்திக்கல் கனெக்ஷன்ஸ் பிகாஸ் நிறைய இருக்குது. டெலிபேத்திக்கலி நீங்க கனெக்ட் ஆகுவீங்க. நிறைய பேர் கூட நீங்க ரெசனேட் ஆக போறீங்க நிறைய விஷயங்களை. சரியா, நீங்க ரெசனேட் பண்ண முடியும்.
நான் இப்பதான் இது நினைச்சேன், இது எப்படி நடந்துருச்சு, நான் இது இப்பதான் ஃபீல் பண்ணேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு. அந்த மாதிரி மீன்ஸ் நீங்க நினைக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜி. ஜாய்ஃபுல், எஸ் நான் சொன்னேன், ஜாய்ஃபுல் எனர்ஜில நீங்க வாரீங்க. ஐம் ஃபியர், எஸ் ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, பயம் தேவையில்லை. பிகாஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஆனஸ்டா பண்ணது உங்களுக்கு, ஹார்ட் ஒர்க் கொடுத்ததுக்கான ஜஸ்டிஸ் பேரும் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு நியூ பிகினிங் இருக்கு. தேங்க்யூ ஸ்பிரிட். Work through your fear. பாருங்க, லிட்ரலி நான் இதை சொன்னேன், ஏதாவது பயம் இருக்குது அதை ரிலீஸ் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி நான் சொன்னேன், இன் அண்ட் யாங்கோட எனர்ஜி அதே தான், பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி. சம்டைம் நம்ம கூட ரொம்ப தப்பு நடந்துச்சுன்னா நமக்கு பயமா இருக்கும், ரைட்? ஐயோ நம்ம கூட இப்படி நடந்துருச்சு, திரும்பவும் நம்ம கூட இப்படிதான் நடக்கும். என்னோட வேலை போயிடுச்சு பாரு, சம்டைம் எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு அப்பவும் வேலை போயிடுச்சு, இப்பவும் நான் வேலை எனக்கு பேரும் கண்டிப்பா எனக்கு நல்லதே நடக்காது, நான் ஒரு அன்லக்கியான பர்சன். அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா நோ, ரிலீஸ் பண்ணுங்க, கிளென்ஸ் பண்ணுங்க, உங்களோட ஆராவை கிளென்ஸ் பண்ணுங்க. சரியா? நீங்க எல்லாமே டிசர்வ் பண்றீங்க. விட்னஸ் மேபி நீ உங்க மைண்ட்ல அப்படியே செட் பண்ணிட்டாங்க, நீ இப்படி பண்றால, உங்க கூட இருக்கிறவங்களே நீ ஏதாவது தப்பு பண்ணனா உங்களை அது திருத்தாம உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க டைம்ஸ் சொல்லுங்க, கடவுள்கிட்ட டைம்ஸ் சொல்லுங்க. எது சொன்னாலும் உங்களை குறை சொன்னாங்களா, கோலி மூட்டினாங்களா, உங்களை பத்தி தப்பா சொல்றாங்களா, உங்களை இன்சல்ட் பண்றாங்களா, நோ, நீங்க தேங்க்யூ சொல்லிட்டு அதுல இருந்து மூவ் ஆன் ஆயிருங்க. அந்த கர்மா அவங்க வாங்கிப்பாங்க. பிகாஸ் உங்களை குறை சொல்லி அவங்கதான் பேட் கர்மா வாங்கிக்கிடுறாங்களே தவிர நீங்க அவங்களுக்கு ஒரு பேட் கர்மாவும் கொடுக்கல. உள்டா உங்கள்கிட்ட இருந்து 50% அவங்க வாங்கிக்கிடுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சோ நீங்க ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இதுல வர வேண்டாம். உங்களை பத்தி குறை சொல்றாங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிங்க, நான் ஒண்ணும் பண்ணல. பிகாஸ் சரண்டர் எனர்ஜி, நீங்க ஆல்ரெடி சரண்டர்ல தான் இருக்கீங்க. அது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ஃபெரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ், ஏதோ ஃபெரி கிளைமேக்ஸ் இருக்குது, உங்களோட ப்ராப்ளத்துக்கான தி எண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன்ஸ். எஸ், ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமா இந்த டைம்ல? வாட் டு யூ நீட் டு ரிலீஸ்? யோசிங்க, எதை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அகெயின் நான் சொன்னேன், நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஏதாவது பாஸ்ட் வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், ஏதாவது பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்கிவ் பண்ணிருங்க, சரண்டர் பண்ணிருங்க. ஆல்ரெடி நீங்க நிறைய விஷயத்த சரண்டர் பண்ணிக்கிங்க. எஸ், இதையும் பண்ணிருங்க. பாஸ்ட் பாஸ்ட்ல போட்டும், ப்ரெசென்ட் ப்ரெசென்ட்ல இருக்கட்டும், ஃபியூச்சர் ஃபியூச்சர்ல போட்டும். சரியா? பாஸ்ட் திரும்பவும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது உங்க ப்ரெசென்ட் லைஃபையும் எஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் லைஃப் ஹாப்பியா இருக்குது, எனக்கு தெரியுது, இங்க பிளஸ்ஸிங்கா இருக்குது. அதனாலயே உங்களுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கலாம். மதர் ஃபாதர் இஸ் சோ இன் சோ ரீசன் எனக்கு தெரியுறாங்க. மேபி அதனால உங்க மேரேஜ் லைஃப்ல கூட நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஃபாதர் மதர் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் நிறைய தெரியுது. எஸ், ஏதாவது இருக்குது, உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ், டெஃபினட்டா அதை ஹீல் பண்ணுங்க. த எனர்ஜி இஸ் கெய்னிங் மூமெண்ட். எஸ், அகெயின் உங்களுக்கு அதே தான் வருது. ஸோ எஸ், நீங்க அதை கிளியர் பண்ணுங்க, கிளென்ஸ் பண்ணுங்க, உங்களை பாசிட்டிவா வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. ஏதோ ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கீங்களா? எஸ், டெஃபினட்டா கோ ஹெட், நீங்க பண்ணலாம். ஏதாவது ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும், சின்ன வயசுல நான் பண்ண முடியாதது, நான் விட்டது, எனக்கு இப்பவும் திரும்ப பண்ணணும்னு நினைக்கிறது அதுதான். பிகாஸ் பாருங்க, இந்த சன்னோட எனர்ஜி பாட்டம்ல வருது, எனக்கு அந்த வைப் வருது. மேபி இந்த மந்த்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா இருக்கும். யூ ஆர் ரெடி. எஸ், நான் தான் சொன்னேன், ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா பண்ணுங்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்க கம்ப்ளீட்டா. நாட் த ரைட் டைம் ஒரு சில பேருக்கு தெரியுது. ஒரு சில விஷயத்த ரீகன்சிடர் பண்ணீங்க, யாருக்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணணும், உங்களுக்கு பெயின் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா உங்களோட பெயின் அவங்க புரிஞ்சு உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. சரியா?
உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். மேபி டிவைனோட பவர் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கலாம், பிளஸிங்ஸ் கிடைக்கலாம். இயர் ஃப்ரம் நம் மேபி ஒரு சில பேருக்கு இயர் வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கு, இந்த ஹோல் இயர் இருக்கலாம். 25 கூட எனக்கு தெரியுது ஒரு சிலவருக்கு. ஒரு சில விஷயத்துக்கு வெயிட் பண்ணணுமா, சரியா? ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். எஸ், ஏஞ்சல்ஸ் கிட்டே நீங்க ஹெல்ப் கேட்கலாம், காட்ஸ் கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்கலாம். இந்த நியர் ஃபியூச்சர் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் இருக்குது, பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனும் இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும், சரியா? இது நியர் ஃபியூச்சர்ல நடக்குமா? மேபி இந்த வீக்ல எனக்கு ஓவரால் நார்மலா போன மாதிரி தான் இருக்கு. லவ்வபிளான கனெக்ஷன்ஸ், ஃபைனான்சியலியும் ஓகேவா எனக்கு இங்க தெரியுது. ஒண்ணு எனக்கு நிறைய பெரிய விஷயங்கள் மாதிரி தெரியல. எஸ், ரிலீசிங் கிளின்சிங்கான எனர்ஜிஸ் தெரியுது, அதெல்லாம் பண்ணுவீங்க நீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சப்போர்ட் சிஸ்டம் ஆக்டிவா இருக்குது உங்களுக்கு, இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி, ரைட்? திடீர்னு என்னது நடக்கணும் உங்களுக்கும் அது அவேர்னஸ் இருக்காது, ரைட்? ஸோ கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இந்த பாயிலுக்கு தெரியுது. ஓகே ஹேர் சைன், இதுதான் உங்களுக்கான ரீடிங். பப்பாய்.